காணிக்கை எல்லோருடைய காணிக்கையும் ஆச்சாரிய அவர்களுக்கு செலுத்தியிருக்கின்றோம். அவருடைய கருணையும் ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத அவருடைய கருணையும் இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் இங்கிருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பக்தர்களும் நம்முடைய ஆவடிகளுக்கு சென்னை ஆவடி பக்தர்களுக்கு மிக சிறப்பாக உதவி செய்து வந்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக நம்முடைய ஆலயம் மிக சிறப்பாக வளர வேண்டும், இங்கே நிகழ்ச்சிகள் மிக அற்புதமாக தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று அங்கிருந்து சில உதவிகளை நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அது போன்ற உதவிகள் அவர்கள் செய்வார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் மகாராஜ் கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டு பிரபுபாத அவர்களிடத்தையும் நம்முடைய சரணாகதி எடுத்துக்கொண்டு எல்லோரும் தொடர்ந்து இந்த பக்தி சேவையை எடுத்துக்கொண்டு பயனடைய வேண்டும் என்று இன்றைய நேரத்தில் நாம் இங்கே ஆச்சாரியர்களுடைய புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியின் போது உறுதியெடுத்துக் கொண்டு அடுத்தபடியாக பகவத்கீதை உபன்யாசம் இன்றைய தினம் மிக கால அவகாசம் மிக குறைவாக இருப்பதனாலே வார வாரம் இங்கே எல்லோரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். நாம சங்கீர்த்தனம் பண்றது இல்லாம ஜபம் பண்ணுவோம். இன்னைக்கு ஜபத்தை பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம். அதனால நேரடியாக பகவத்கீதை உபன்யாசத்துக்கு இன்னைக்கு திரு சரவணன் பிரபு அவர்களை உபன்யாசம் பண்றதுக்கு பக்தர்கள் சார்பாக நாம இங்கே அழைக்கிறோம். அதனால பக்தர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. கிடைக்கிற ஒரு அரை மணி நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் அப்படின்றதுனாலதான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம ஏற்பாடு பண்றோம். பகவத்கீதை அத்தியாயம் 4 பதம் 22 அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க நம்ம பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதிக்கு கோவிந்த மகாராஜ்க்கு